ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் பண்ணி, இன்னொரு அரேல எப்படி ஸ்டோர் பண்றதுங்க பத்தி பார்க்க போறோம். இப்ப ஏன்னு ஒரு அரே இருக்கு. அதுல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப 0த் இண்டெக்ஸ்ல 5ங்கிற வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 10 இருக்கு. அடுத்தது 15, அடுத்து 20, அடுத்து 25. இந்த மாரி 5 வேல்யூஸ் இருக்கு. அடுத்தது பின்னு ஒரு அரே இருக்கு. ஓகேவா? இதுல 10 எலிமெண்ட்ஸ் வரையும் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது n, i, j அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டுப்போம். n, i, j. இப்ப nல A அரேயோட லெங்த்த கண்டுபிடிச்சு இதுல வச்சுருவோம். இப்ப 5ங்கிறது தான் A அரேயோட லெங்த்து. ஸோ இந்த லூப்ல நான் 2 வேரியபிள் யூஸ் பண்றேன். ஒண்ணு வந்து j, இன்னொன்னு வந்து i. ரிவர்ஸ்லேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு i யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டு bல அத ஸ்டோர் பண்றதுக்கு jவ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால jல இனிஷியலா 0ங்கிற வேல்யூவ வச்சிருக்கேன். இப்ப iல n-1 வேல்யூ எடுத்து வைக்கிறேன். nல 5 இருக்கு. 5 - 1 என்ன? 4. எதனால n-1 போடுறோம்னா, நமக்கு அரே ப்ரோகிராம் எப்போதுமே 0ல ஸ்டார்ட் ஆகும். லெங்த்தோட ஒரு வேல்யூ கம்மியா தான் முடியும். அதனால நம்ம 4லேருந்து தான் வேல்யூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ரிவர்ஸ்லேருந்து. அதனால n-1 வேல்யூ எடுத்து iல வச்சாச்சு. அது கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூனா கீழ இருக்கிற இந்த 2 ட்ரூ பார்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே A ஆஃப் iயோட வேல்யூ எடுத்து B ஆஃப் jல வைக்கிறேன். அப்ப A ஆஃப் i இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன வேல்யூ இருக்குன்னா, இந்த 25ங்கிறது இருக்கு. அத எடுத்து B ஆஃப் jனா 0 இண்டெக்ஸ்க்கு நேரா அந்த 25 ஸ்டோர் பண்ணிடணும். ஸ்டோர் பண்ணி முடிச்ச பிறகு jவ இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுருங்க 1ன்னு. iய டிக்ரிமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா iயோட ட்ரூ பார்ட் இங்க முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 3 வந்து 0 விட கிரேட்டரா அல்லது ஈக்குவல் டூவா இருக்கான்னு. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரும். A ஆஃப் i எடுத்து B ஆஃப் jல அசைன் பண்றோம். A ஆஃப் iனா iல 3rd இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 20. 20 எடுத்து B ஆஃப் jனா jல இண்டெக்ஸ் 1 இருக்கா? இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ j இன்கிரிமெண்ட் ஆகும். i வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ எகைன் போயிட்டு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். A ஆஃப் 2 இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 15ங்கிற வேல்யூ எடுத்து B ஆஃப் 2ல வச்சிடுறோம். இப்போ jவ 3 இன்கிரிமெண்ட் பண்ணு. iய 1 டிக்ரிமெண்ட் பண்ணு. இப்போ 1 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். A ஆஃப் i எடுத்து B ஆஃப் jல வைக்கணும். A ஆஃப் 1ல என்ன வேல்யூ இருக்கு? 10. அத B ஆஃப் j அதாவது B ஆஃப் 3ல வைக்கணும். 10. இப்போ jவ 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. iய 0ன்னு டிக்ரிமெண்ட் பண்ணு. இப்போ 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ங்கும்போது எகைன் கண்டிஷன் ட்ரூ தான். திரும்ப கீழ வரும். A ஆஃப் iல என்ன வேல்யூ இருக்குன்னா 5. அத எடுத்து B ஆஃப் j, B ஆஃப் 4th இண்டெக்ஸ்க்கு நேரா அசைன் பண்ணிட்டோம். இப்போ j 5ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். i -1 டிக்ரிமெண்ட் ஆகும். -1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. திரும்ப லூப்ப விட்டு வெளில வந்துரும். இதுக்கப்புறம் எகைன் iய வந்து 0ன்னு மாத்திட்டு 0லேருந்து லெஸ் தென் 5 வரைக்கும் இந்த லூப் ரிப்பீட்டடா B ஆஃப் iல இருக்கிற வேல்யூ ஒண்ணா பிரிண்ட் பண்ணும். அப்ப அவுட்புட்ல நமக்கு 25, 20, 15, 10, 5 அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். Bன்னு ஒரு அரே. இப்ப இந்த லாஜிக்க அப்படியே பைத்தான் ப்ரோகிராமா மாத்தியாச்சு. எடுத்தோனே Aன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் லென் ஆஃப் A அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி nல லெங்த்த கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். அடுத்து Bன்னு ஒரு எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு, இப்ப நான் லூப்ப வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து வரப்போறேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லெங்த் -1 ஸ்டார்ட்டிங் வேல்யூ ஆகும். எண்டிங் வேல்யூ வந்துட்டு -1 அதாவது 0 வரைக்கும் ஒர்க் ஆகணும். அதனால அதோட 1 வேல்யூ கிரேட்டரா போட்டிருக்கேன். அதே போல ஸ்டெப் வேல்யூ வந்துட்டு -1 குடுக்கணும். ரிவர்ஸ்லேருந்து வரணும்னா. இப்போ Bங்கிற எம்ப்டி லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆஃப் A ஆஃப் iன்னு சொல்லிட்டோம்னா, ரிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவா அப்பெண்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? அப்ப 5, 4, 3, 2, 1 எல்லாத்தையும் அப்பெண்ட் பண்ணி Bல வச்சுரும். இப்போ ஃபார் லூப்ல ஃபார் x இன் B அப்படின்னு சொல்லிட்டோம்னா, B லிஸ்ட்லேருந்து இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா Xலேருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த ப்ரோகிராம ரன் பண்ணுவோம். பாருங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல 1, 2, 3, 4, 5 குடுத்திருந்தோம். இப்ப நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல இன்னொரு லிஸ்ட்ல காப்பி ஆகி பிரிண்ட் ஆகுது.